വിജയ് തമിഴക വെട്രി കഴകത്തിന്റെ യോഗത്തിൽ സംസാരിക്കുകയാണ്, പൊതുസമ്മേളനത്തിൽ സംസാരിക്കുകയാണ്. അതിൽ மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊர் சுயமரியாதை ஊர். நாம் எல்லாரையும் மதிப்போம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? அதனால ടിവികെയുടെ യോഗത്തിൽ നടൻ വിജയ് പ്രസംഗിക്കുന്നതാണ് കണ്ടത്. പുറകിൽ ബാക്ക്ഡ്രോപ്പിൽ BR അംബേദ്കറുടെ വലിയ ചിത്രം കാണാം. കൃത്യമായൊരു പൊളിറ്റിക്കൽ മെസ്സേജിങ് വിജയുടെ ഓരോ നീക്കത്തിലുണ്ട്. ഒരുപക്ഷെ MG രാമേന്ദ്രന് ശേഷം ഒരു വലിയ വിജയം നേടുന്ന സിനിമാ രാഷ്ട്രീയക്കാരനായ തമിഴ്നാട്ടിൽ ഒരു പുതിയ താരോദയം ഉണ്ടാകാനുള്ള എല്ലാ സാധ്യതയും വിജയ് മുന്നോട്ട് വെക്കുന്നുണ്ട്. കാത്തിരുന്ന് കാണാം.